வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நோட்டீஸ் போர்ட் தகவல். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வித்ட்ராவல் ரிலேட்டட் சம்பந்தமான விளக்கம். 30/9/2024 அன்றே வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பித்து விட்டது. நமது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். 2000 மெம்பர்ஸ்க்கு வித்ட்ராவல் போடப்பட்டுள்ளது. நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனால் வெல்கம் பேஜில் அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபர்மேஷன் என்று வரும். நாம் நமது பேமெண்ட்டை செக் பண்ண வேண்டும். நம்முடைய கமாண்டர்ஸ்க்கு ப்ரூஃப் சென்ட் பண்ண சொல்லி இருக்கு. அதை சென்ட் பண்ணவில்லை என்றால் நம்முடைய ஐடி டெர்மினேட் ஆகும். அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட், நெட் பேங்கிங் ஸ்டேட்மெண்ட், ஏடிஎம் பிரிண்ட் அவுட் என ஏதேனும் ஒன்றை ப்ரூஃப் ஆக எஸ்பிஓ மற்றும் கமாண்டர்ஸ்க்கு சென்ட் பண்ண வேண்டும். கமாண்டர்ஸ்க்கு ப்ரூஃப் சென்ட் பண்ணிய 24 மணி நேரத்திற்குள் நம்முடைய ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ப்ரூஃப் சப்மிட் பண்ணப்பட்டதாக நமக்கு தகவல் வரும். மேலும் அமௌண்ட் வராதவர்கள் நம்முடைய அக்கௌண்ட்டை லாகின் செய்து, அதாவது நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் ஓப்பன் செய்து, அதன் கடைசியில் ப்ரூஃப் ஐடி இருக்கும். அதில் ரெக்வெஸ்டட் அமௌண்ட், ரெக்வெஸ்டட் டேட், டிடக்ஷன் அமௌண்ட் என அனைத்து விவரங்களும் இருக்கும். எந்தெந்த டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி கமாண்டர்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய விவரம் மேலே காணப்படும். அமௌண்ட் ரிசீவ் ஆகவில்லை என்றால் 3 நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்ட மெயில் ஐடியிலிருந்து மெயில், பேங்க் ஸ்டேட்மெண்ட், பாஸ்புக் பிரிண்ட் அல்லது ஃபோட்டோ காப்பி எடுத்து கிரெடிட் ஆக டீட்டெயிலாக பிரிண்ட் எடுத்து அப்லோட் பண்ண வேண்டும். அதனால் மொபைல் பேங்கிங் வைத்துக்கொள்ளுங்கள். பிடிஎஃப் ஃபைலாகத்தான் ஸ்டேட்மெண்ட் அனுப்ப வேண்டும். ப்ரூஃபில் எந்த எடிட்டும் பண்ண வேண்டாம். எந்த மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லப்பட்டுள்ளதோ அந்த மெயில் ஐடிக்கு மட்டும்தான் சப்ஜெக்டில் பேமெண்ட் நோட் ரிசீவ்டு என டைப் செய்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி மெயில் சென்ட் பண்ண கூறப்பட்டுள்ளது. இதுதான் வித்ட்ராவல் வராதவர்கள் செய்ய வேண்டிய மெயில். வித்ட்ராவல் சம்பந்தமாக இந்த மெசேஜ் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். புது ஆப்ஷன்ஸ் ஏதேனும் கொண்டு வரும் வரை இந்த மெத்தட் தான் எஸ்பிஓவில் ஃபாலோ பண்ணப்படும். எனவே இதை கவனமுடன் நோட் பண்ணி கொள்ளவும். ரீஃபண்டபிள் 13 பாயிண்ட்ஸில் ரிஜெக்ட் ஆனவர்களுக்கு 1/10/2024 முதல் மெயில் அனுப்பப்பட்டுள்ளது. அதை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி சைன் பண்ணிக்கொண்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கொண்டு அப்லோட் அக்ரிமெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நேம், ஸ்டாஃப் ஐடியை சரிபார்த்துவிட்டு சூஸ் பண்ணி ஃபோட்டோ காப்பியை தெளிவான காப்பியாக இருந்தால் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்கள். மெயில் அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பினால் லேட் ஆகும். அதாவது பேமெண்ட் வர லேட் ஆகும். ரீஃபண்ட் சம்பந்தமாக மெயில் வந்தால் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதை எப்படி, எத்தனை நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும், அதனை சரியாக அனுப்பிவிட வேண்டும். அப்லோட் யுவர் பேமெண்ட் என்ற மெனு ஷோ ஆகும். அப்படி இருந்தால் பேமெண்ட் ரிசீவ் ஆகி விட்டது என்று அர்த்தம். அதை எடுத்து அப்லோட் செய்துவிட வேண்டும். பிளாக்டு டீம், ரிஜெக்டட் டீம் இந்த இரண்டில் ரீஃபண்டபிள் டீமுக்கு வித்ட்ராவல் வரும். இதுதான் அவர்களுக்கு பதில் என கூறப்பட்டுள்ளது. மைக்ரோடாக்ஸ் ரிலேட்டட் ஃபேஸ்புக் ஒர்க் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஷேர் டெலகிராமில் உள்ளவர்கள் இதில் ஒர்க் பண்ணலாம்.
டாஸ்க் பண்ணிய பிறகு 7 நாட்களுக்கு பிறகுதான் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் டாஸ்க் டீடைல்ஸ், அதாவது கண்டென்ட் ரைட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்களுக்கு அதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் ஓப்பன் ஆவதால் டுடே டாஸ்க் பண்ணலாம். ஸ்பான்சர்ஸ் கீ வேர்டு, அதாவது கொட்டேஷன் மார்க்குக்குள் கொடுக்கப்பட்டுள்ள திஸ் வீடியோ என்ற வார்த்தையை காப்பி பண்ணி இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷனிலும் கண்டென்ட் ரைட்டர்ஸ் போஸ்டில் போடப்படும் கண்டென்ட்டுக்கு பின்னாடியும் அதை குறிப்பிட கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த டாஸ்கை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான முறையில் கம்ப்ளீட் பண்ண கூறப்பட்டுள்ளது. கண்டென்ட் ரைட்டர்ஸ் வீடியோவில் எந்த கண்டென்ட் போடக்கூடாது, ஓன் வாய்ஸ் அல்லாமல் எந்தெந்த வாய்ஸில் வீடியோ போடக்கூடாது என்பது சம்பந்தமாக விவரமாக தகவல் தரப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் அனைவரும் கவனமுடன் செயல்பட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கண்டென்ட்டில், அதாவது போஸ்ட் போடப்படும் கண்டென்ட்டில் டைட்டில் எத்தனை வேர்டு இருக்க வேண்டும், டிஸ்கிரிப்ஷன் எத்தனை வேர்டு இருக்க வேண்டும், எத்தனை டைட்டில்ஸ் இருக்க வேண்டும், கண்டென்ட் குறைந்தது எத்தனை வேர்ட்ஸுக்குள் இருக்க வேண்டும் என தெளிவாக கூறியுள்ளார்கள். எனவே போஸ்ட் சம்பந்தமான இமேஜஸ் இருக்க வேண்டும் எனவும், SPO கண்டென்ட் ரைட்டர் சரியான முறையில் கண்டென்ட்டை முடித்தால் அமௌண்ட் உடனே ஆட் ஆகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. URL, அதாவது போஸ்ட் பப்ளிஷ் பண்ண பிறகு அதிலிருந்து URL காப்பி பண்ணி என்டர் யுவர் பப்ளிஷ் URL என்ற இடத்தில் போட வேண்டும். இமேஜ் URL, அதாவது இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி URL எடுத்து இமேஜ் URL என்ற இடத்தில் ரைட் பண்ண வேண்டும் என்றும் இதனை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினால் அமௌண்ட் குறையாமல் ஆட் ஆகும், இல்லை என்றால் குறையும். வீடியோவை செக் பண்ணி பார்த்து அமௌண்ட் ஆட் செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தமாக அனைத்து விவரங்களும் திரும்ப கிடைக்காது. எனவே இவற்றை பத்திரமாக நோட் பண்ணி கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மெசேஜை கேட்டுக்கொள்ளலாம். கண்டென்ட் ரைட்டர்ஸ் SPOவில் ஒர்க் சம்பந்தமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அவர்கள் இப்பொழுது ஒர்க் செய்ய முடியாது எனவும், அந்த ஆப்ஷன்ஸ் வந்தவுடன் ஒர்க் பண்ணவும் கூறப்பட்டுள்ளது. எனவே கவனமுடன் சிறப்பாக செயல்படுங்கள். சரியான முறையில் பணியை முடித்து எந்த குறைபாடுமின்றி அதற்கான வருமானத்தை பெறவும் கூறப்பட்டுள்ளது. நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.